சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ரகுராம் வீட்டு பக்கம் வந்து நல்லா வந்து மழை பெய்யுது. ஒரு நர்ஸ் வந்து சைக்கிள்லேயே வந்து ரகுராமையா ரகுராமையாங்கிற மாதிரி கத்துறாங்க. ஒரு பக்கம் நம்ம சந்தியா வந்து காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியல போல இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, டாக்டர் எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னால் வலி தாங்க முடியல. இருங்கம்மா, நாங்களும் வந்து நார்மலுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேலை எந்த ரிப்போர்ட்டும் வந்து சரியில்லை. எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எப்படி டாக்டர் நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க. இப்போதைக்கு கரண்ட் வந்தால் மட்டும்தான் நிலமை வந்து பழையபடி ஆகுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம டாக்டர்லேருந்து எல்லாம் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ரகுராம் வந்து வந்துட்டாங்க. ஜானகி தான் ஃபஸ்ட்டு வராங்க போல இருக்கு. அந்த இடத்துல என்ன வேணும்? ரகுராம் ஐயா வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னா அவங்களும் பின்னாடி வந்துட்டாங்க. இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களுக்கு வந்து முடியல. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சு. நீங்கள் ஜென்ரேட்டர் கொடுத்து பெரிய மனசுபடி உதவி செஞ்சால் மட்டும்தான் எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சிவராமா இங்கே ஓடிவா, இவங்க ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு பிரச்சனையா, ஜென்ரேட்டர் வேணுமா, நம்ம பின்னாடி இருக்குல்ல அது போய் எடுத்துகிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னோன்னே குடுகுடுன்னு வந்து சிவராமன் வந்து போகிறாங்க. ஐயா நீங்கள் காரில் வந்துருங்க, நான் சைக்கிளில் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த நர்ஸு அப்பன்னு பார்த்து, என்னம்மா நீ மழை வேற பெய்யுது, இப்போன்னு பார்த்து சைக்கிளில் போகணுமா? காலையில் வந்து சைக்கிள் வந்து எடுத்துக்கலாம்ல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதியா, ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சைக்கிளில் போகிறேன், சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் வந்து எடுத்துகிட்டு அப்படியே குடுகுடுன்னு வராங்க. அந்த ஜென்ரேட்டரை ஒரு பக்கம் சாமி வந்து கும்பிட்றாங்க. கடவுளே, பொண்ணுக்கும் சரி குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நீ தான்ப்பா நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே குங்குமத்தை எடுத்துகிட்டு அப்படியே வராங்க. சிவராமன் வந்து ஜென்ரேட்டர் எடுத்துகிட்டு கார் டிக்கியில் வந்து வச்சிடுறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சிவராமன் வந்து வண்டி எடுக்கலான்னு இருக்கிறப்ப, ஏங்க நானும் வரேங்க. ஏனம்மா என்னாச்சு, நீ எதுக்கு வரேங்கிற அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து கேட்டோன்னே ஜானி வந்து சொல்கிறாங்க, என்னன்னு தெரிலங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குமா இருக்காதான்னு தெரில, மனசுக்கு வந்து துடிக்குது. நான் வந்து வந்தால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நீயும் வண்டியில் ஏறினோன்னே குடுகுடுன்னு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த நர்ஸுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நம்ம ஜானகியம்மா இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்குது. பவர் வந்தால் மட்டும்தான் எல்லாமே நார்மலுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இதை வந்து அவங்க நெத்தியிலையும் வயிற்றுலையும் வந்து தடவி விட்டுருங்க குங்குமத்தை, அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே வந்து அளவுக்கு மீறி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியும்? நார்மலானால் மட்டும்தான் நம்மளால் எதுவாக இருந்தாலும் அடுத்தது ஃபார்வர்ட் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம டாக்டர்லேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து வந்து நர்ஸ் வந்து நெத்தியில் வந்து குங்குமமும் வயிற்றுலையும் அதுமாரி குங்குமத்தை தடவி விட்றாங்க. இது யார் எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சந்தியா அப்போன்னு பார்த்து ஜானகி அம்மா இருக்காங்களா, ரகுராமோட மனைவி, அவங்க வந்திருக்காங்க. வெளியில் வந்து உங்களுக்காக வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா வந்துட்டாங்களா, இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. டாக்டர் இப்போ எல்லாமே வந்து நார்மலுக்கு ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம கரண்ட் வேறு வந்துருச்சுன்னா போதும்னு சொன்னோன்னே சிவராமனும் அந்த இடத்துல ஒருத்தவங்களும் அந்த பவர் வரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ கரெக்டாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. டக்குன்னு வந்துருச்சு. பார்த்தா நார்மலாகவே வந்து மாயா வந்து பிறந்துட்டாங்க. அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நம்ம ஜானகி அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே பாசத்தில் அவங்களுக்கு எல்லாமே வந்து நார்மல் ஆகிட்டு அவங்களுக்கு நல்லபடியாக வந்து குழந்தை வந்து பிறந்துச்சு. ஒரு பக்கம் குழந்தைய வந்து முதல்ல நீதாம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல கையில் வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டாக்டர், எனக்கு மறு பிறவியை வந்து கொடுத்ததே ரகுராமும் ஜானகி தான். அப்படி இருக்கும்போது அவங்க தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும். குழந்தைய முதல்ல அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கங்க, அதுதான் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சந்தியா, என்னம்மா சொல்கிற, அவங்க தான் முக்கியம்னு சொல்லிகிட்டு இருக்க, என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம டாக்டர், குழந்தைக்கு அவங்க தான் பெரியப்பா பெரியம்மா. என்ன சொல்கிற, அப்படியா, உண்மையிலே அவங்களோட தங்கச்சியா நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம டாக்டரு, இல்லை அது மாறி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே குழந்தை வந்து முதல்ல வந்து நீங்கள் தான் வாங்கணும்னு ஜானகி அம்மா அவங்க வந்து ஆசைப்பட்றாங்க. அந்த அம்மா, ஏன் என்ன ஆச்சு, நான் தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு குங்குமம் எடுத்து வச்சிங்களாம், அதனால தான் அவங்களுக்கு நல்லபடியாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆச்சு. இன்னொன்று, ரகுராமையா வந்து ஜென்ரேட்டர் கொடுத்து பெருசாக வந்து உதவி செஞ்சார், அதனால நன்றி கடனுக்காக தான் உங்ககிட்ட கொடுத்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னதாக சந்தியா சொன்னதை எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே கையில் கொடுத்து வாங்குறாங்க. இன்னும் சில பல ஆசையெல்லாம் இருந்துச்சு போல இருக்குது நம்ம சந்தியாவுக்கு. அதையும் சொல்லி தான் வந்து அமுச்சு வச்சுருக்காங்க. அந்த டாக்டர்கிட்ட உன்னை கையில் கொடுத்து வாங்குறாங்க. அப்போன்னு பார்த்து, சார் ஜீனி தண்ணியை முதல்ல எடுத்து வச்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் வந்து ஜீனி தண்ணி எடுத்து வைக்கிறாங்க. ரகுராம், நீங்களும் வந்து இந்த கையில் வந்து குழந்தை வாங்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம்
இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்தியா ஃபீலிங் ஆகி அழுன்னு அழுவுறாங்க. "அக்கா என்னை மன்னிச்சிருக்கா. ஆனால் உனக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் என்னைக்கா காப்பாற்றாமல் இருப்பேன். கண்டிப்பாக காப்பாற்றுவோம்க்கா. அதில் எனக்கு துளி கூட வந்து சந்தேகமே இல்லை. எப்படியோ என் கையால் முதல்ல நான் வாங்கலக்கா. உன் கையால் தான் உன்னோட குழந்தைய வந்து வாங்கியிருக்க. இது எனக்கு குழந்தை இல்லைக்கா. இது உன்னோட குழந்தை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உன்கிட்ட தான் அவள் இருக்க போகிறா. மாயா என் பாசத்தை கிடைக்கிறத விட உன் பாசம் தான் அவளுக்கு உண்மையிலே அதிகமாக கிடைக்க போகுதுன்னு அப்பயே வந்து நம்ம சந்தியா வந்து யோசிச்சு வச்சுருக்காங்க போல இருக்கு. இதுபடி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரிங்க, அவங்கள நாம் சந்திக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா நான் நல்லா அசந்து தூங்குறேன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நல்லா அசந்து தூங்குறாங்க. 2 நாள் ஆகும் அவங்க ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க 2 நாள் கழிச்சே பார்க்குறோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாக வந்து இங்கேருந்து கிளம்புறோம். பத்திரமா அவங்கள பார்த்துக்கங்க. ஏதாவதுன்னா சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ரகுராமும் சிவராமன் ஜானகியம்மா எல்லாரும் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல வீட்டுக்கு வந்துடுறாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. மனசுக்கெல்லாம் வந்து பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக நான் நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா அப்போன்னு பார்த்து, என்ன நீ இவ்வளோ சந்தோஷமா நான் உங்களை பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறாங்க நம்ம சிவராமன். அப்போன்னு பார்த்து நம்ம ஜானகி வந்து சரிங்க ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் போய் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்லிப் ஆகிறாங்க. மயக்கம் வருது. கீழே விழுவலான்னு இருக்காங்க. திடீர்னு வந்து வாமிட்டாக பண்ணுறாங்க. உடனே வந்து சிவராமா நீ போய் வந்து மருத்துவச்சியை கூட்டிகிட்டு வந்திருப்பான்னு சொல்லும்போது குடுகுடுன்னு வந்து போகிறாங்க கார் எடுத்துகிட்டு. அந்த இடத்துல வந்து மருத்துவச்சியை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த இடத்துல என்னாச்சு ஜானகி, இந்த குடும்பத்தில் எல்லாரையும் வந்து நீ தான் அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிற. ஆனால் நீ ஒன்றை வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறான் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. நல்லபடியாக பார்த்துக்கலாம்ல. இந்த குடும்பத்தில் நீயும் வந்து முக்கியமான ஒரு நபர்மா. நீ தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டாங்க. அந்த மருத்துவச்சி அவங்க வந்து கையை பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல இருக்குது. அந்த எண்ணிக்கையை கூட்டினோன்னே ஒன்றா வந்து சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல மருத்துவச்சி எல்லாம் நல்ல விஷயந்தான் ரகுராம். இந்த வீட்டுக்கு வந்து வாரிசு வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.